பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கில் சீமான் உடைந்தெழுத காட்சிகள் காண்போரை கலங்க வைத்தது. பாரதி ராஜாவுக்கும் சீமானுக்கும் இருக்கும் நெருங்கிய தொடர்பு என்ன? அவன் என் புள்ள. பாரதி ராஜாவின் சீடர்களாக கருதப்படும் உதவி இயக்குநர்களில் சீமானும் ஒருவர். பாரதி ராஜாவின் திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டு திரையுலகிற்குள் நுழைந்த சீமான் பாரதி ராஜாவை தனது குருவாக மட்டுமல்லாமல் ஒரு தந்தையாக கருதி அவரிடம் பணியாற்றினார். இதன் காரணமாக பாரதி ராஜாவை எப்போதும் சீமான் அப்பா என்று அழைப்பதும், பதிலுக்கு பாரதி ராஜா சீமானை தனது மகன் என்று அழைக்கும் அளவுக்கு இருவருக்கும் இடையேயான உறவு மிக நெருக்கமானது. கிராமம் சார்ந்து அவர் இயக்கிய படங்கள் தான் திரையுலகில் நான் நுழைய முக்கிய காரணம் என சீமான் பல மேடைகளில் பேசியதுண்டு. சினிமாவில் இருந்து விலகி அரசியல் கட்சி தொடங்கிய பின்னரும் சீமானுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையே இருந்த உறவில் விரிசல் ஏற்படவில்லை. மாறாக சீமான் நடத்திய அரசியல் பொதுக்கூட்டங்களிலும் போராட்டங்களிலும் பாரதி ராஜா கலந்து கொண்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு சீமான் நடத்திய வீரவணக்கு நாள் பொதுக்கூட்டத்தில் அவரை பாராட்டி பேசிய பாரதி ராஜா அரசியலில் பெரிய இடைவெளிக்கு பின் ஒரு அக்னி குஞ்சு பிறந்துள்ளதாக குறிப்பிட்டார். பாரதி ராஜாவின் மறைவு சீமானின் தனிப்பட்ட பேரிழப்பாகவே கருதப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை மிகுந்த சோகத்துடன் பாரதி ராஜாவின் உடல் அருகிலேயே இறுதி வரை இருந்ததும், அவரை கடைசியாக ஒருமுறை முத்தமிட்டு கதறி அழுததும் பலரையும் கலங்க வைத்திருக்கிறது.